ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். அது கிளி மீன் குழம்பு. கிளி மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதுவும் கறியும் ஒன்று. அந்த மீன் துண்டுகள் பார்த்தீங்கன்னா கறி மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். கிச்சன் டிப்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிகவும் மிக்க நன்றி. ஸோ இனிமேலும் நீங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எழுத மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்டு தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளி மீன் நான் ஏற்கனவே வச்சு போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் வைக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல்லையும் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பார்ப்போம். வாங்க இந்த மீன் குழம்பு தேவையானது மெஷர்மெண்ட்டை அவங்க சொல்லிடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இந்த கிளி மீன். வாங்க கிச்சனில் போய் அதுக்கு தேவையான பிளானோட பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உரம் போடாமல் சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து உப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன், கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதான் மீன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அந்த குழந்தைய உரப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. அதனால் நல்லாயிருக்கும். குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உரப்பு என்ன நீங்கள் சேர்த்துக்குங்க. என்னோடய சில்ட்ரன்ஸ் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா உரப்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் பயந்துட்டு உரப்பு போடுறதில்ல. இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், கறி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், நான் மல்லிப்பொடி போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு. ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த மீனில் உள்ள தண்ணியே நல்லா வந்துடும். பாருங்கள், நல்லா கறி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றும் ஒட்டாது, நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு மீன் மசாலா கடைகளில் விற்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. அதில் கண்டதெல்லாம் கலந்துருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம்னா நல்லது. பாருங்கள், ஒவ்வொரு துண்டு கறிமாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் என்ன அரைச்சிருக்கேன்னா குழம்புக்கு தேவையான மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா தாளிக்க எப்போ போல் கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டுருவோம். இதை பார்த்தீங்கன்னா மாங்காய், அதுக்கடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் என்ன இருக்குன்னா தக்காளி ஒரு 4 சேர்த்துருக்கேன்.
பெரிய தக்காளியாக. நீங்கள் சின்னது அப்படின்னா வந்து ஒரு 5 சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய், ஒரு ஆஃப் மாங்காய் வந்து கட் பண்ணி அதில் போட்டுருவேன். பச்சை மிளகா, தேங்காய் அதை கட் பண்ணி போட்டுருவேன். அதுக்கு ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தான் இந்த மசாலா வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வச்சுருவோம். ஓகேவா? ரைட். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ தனியாக மீன் பொரிச்சு காமிச்சிடுறேன். ஸோ இதில் பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆச்சி கோலம் மசால் பொடி. நெக்ஸ்ட்டு மாங்காய் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அடுத்து புளி ஊற்றிருக்கேன், உப்பெல்லாம் போட்டேன். ஸோ இது நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு அணைஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவில் தண்ணி இருக்கும், அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கா? ஸோ இந்த ஸ்டேஜில் இது நல்லா அடுப்பை காய வச்சுட்டு இதில் வச்சுருங்க. வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் இருக்குது. ரசம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் இருக்குது, வடித்த சாதம் சூப்பராக இருக்கும் சாதம். இப்போ மீனை பொரிச்சிடலாம். இந்த சைடில் மீனை பொரிச்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. சட்டி பத்தாதனால சட்டியை மாற்றிட்டேன். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு ஒரு சைடு கொதிக்குது. ஸோ மீன் அங்கே பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நானும் செய்யக்கூடிய டிஷ்ஷு. அதை இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நான் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா ஃப்ரீசரில் கெட்டு போகாது. பாருங்கள், மீன் குழம்பு வாவ், சூப்பர், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், கறி மாதிரி இருக்குது,
செமையாக இருக்கும் இந்த மீன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கடலை உருண்டை. நிலக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானது. மொத்தம் 3 பொருள் தான். நிலக்கடலை, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் நல்லெண்ணெய், அவ்வளோதான். நிலக்கடலையை மிக்சியில் போட்டு கிளாக் வைஸ் சுற்றாமல் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு 4 தடவை சுற்றுனீங்கன்னா கொரன்னு வந்துடும். நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி நீங்கள் அப்படியே அதை வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா நிலக்கடலை உருண்டை ரொம்ப சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது. அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாகம் தீர்க்கணுன்னா ஒரு தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு கப் தயிர் ஊற்றிக்கோங்க, ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மாங்காய், கொஞ்சம் இஞ்சி லைட்டாக போடுங்க. இல்லைனா மாங்காய் இஞ்சின்னு ஒன்று கிடைக்கும் கடையில், அதை வாங்கி போடுங்க. கொஞ்சம் போட்டுக்க, ரொம்ப அதிகம் வேணாம். மாங்காய் இஞ்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், ஒரு காரத்துக்கு அரை பச்சை மிளகாய், ரொம்பலாம் வேணாம், அரை பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா மிக்ஸி நல்லா அடித்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா கொண்டாடணும், செமையாக இருக்கும். அந்த மோர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், தித்திப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் எழுதுங்க. மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. மீன் அந்த பக்கம் வந்து எழுதிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் குழம்பு எழுதிட்டுருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் வளர்ச்சி உதவும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், அதுக்கு முன்னாடி தாளிக்கிற சொல்லி கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன் பிடிச்ச எண்ணெயிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. ஸோ அதில் கடவுளுப்பு, அதுக்கடுத்து சோம்பு கொஞ்சம் வந்து வெந்தயம், இதை போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா போட்டு வறுத்துடுங்க. கடுகு வெடிக்கும்போது அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் பெருங்காயத்தை சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இதான் மணக்க கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு நான் கமெண்ட்ஸ் எழுதுங்க, ஃபீட்பேக் எழுதுங்க. ஃபீட்பேக் எழுத மறந்துடாதீங்க. அந்த ஃபீட்பேக் தான் வேணால் வளர்ச்சி உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.